ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது 2022ல வெளியான த விஸ்பர். ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்க அதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பம் இப்ப இருந்து ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தா சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போய் அது வந்து இந்த பூமி ஃபுல்லா பரவி அங்க இருக்கிற எல்லாரையுமே ஒன்னொன்னா அழிச்சிட்டு வருது. இந்த சூழ்நிலையில நிறைய மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த பணக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து அவங்க உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அது மட்டும் இல்லாம இந்த வைரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய இடங்கள்ல புது புது விதமான மரங்களை வந்து அது வளர வைக்குது. இந்த வைரஸ்னால மக்களோட இனமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய் அந்த வைரஸ் மூலமா நிறைய புது புது ஜீவராசிங்க உருவாக ஆரம்பிச்சதுங்க. இது இந்த மாதிரி உருவாக்குனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்கள்லயே அந்த வைரஸ் வந்து அதுவாவே அழிஞ்சு போயிருச்சு. ஆனா மக்கள் எல்லாருமே இப்பவும் பயந்துட்டு இருக்காங்க. எதுக்காகனா அது உருவாக்கி விட்டு அந்த ஜீவராசிங்களை பார்த்துதான். இந்த மக்களால ரொம்ப நாள் இங்க வந்து வாழவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே செத்து போயிட்டு இருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பில்கிரிம் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவங்க வந்து தனியா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பணக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேரு சிட்டாடல்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சிட்டாடல்ல வாழ்ற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பணம் வந்து நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட தேவையான அளவுக்கு சாப்பாடும் இருக்கும். கூடவே இந்த விதைகள் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வெளியில இருக்கிற அந்த ஏழைகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதை வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் எப்படின்னா ஒரு பாக்கெட் ரத்தத்துக்கு அந்த விதைகளை அவங்க விற்பாங்க. அந்த விதையை மட்டும் அவங்க வளர வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிரும். ஆனா இதுல பிரச்சனையே என்னன்னா அந்த விதையை வந்து நம்ம எப்படியாவது வளர வைக்கணும். அதுல ஒரு பெரிய பேக்ரவுண்டே பின்னாடி இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இப்ப இந்த பக்கம் பிஸ்பர் அப்படின்னு ஒரு 13 வயசு சின்ன பொண்ணு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா, நம்ம வீட்டுக்கு ஏதாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஏதாவது அவ வந்து அங்க இருந்து தேடிட்டு இருக்கா. நம்ம சின்ன பொண்ணு விஸ்பர் கூட ஒரு சின்ன ரோபோட் இருக்கு இல்லையா, அது மூலமா அவரோட அப்பாவால இவ கூட பேச முடியும். நம்ம விஸ்பரோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட 2 கால்களும் செயலிழந்து போயிருக்கும். அதனாலதான் அவரால் இவ கூட வர முடியாம போயிருக்கும். இவளும் வந்து அங்க ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு நிறைய இடத்துல தேடுவா. ஆனா பிழுக்களை தவிர அங்க வேற எதுவுமே இருக்காது. அதனால அவ என்ன பண்றான்னா அதுங்களை கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு இதை வந்து இன்னைக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட பேசிட்டு நேரா அவளோட வீட்டுக்கு போறா. இந்த மாதிரி நம்ம வெஸ்பர் வந்து வீட்டுக்கு போகும்போது மண்ணுக்கடியில இருந்து நிறைய விஷயங்கள் வெளியில வருது இல்லையா, அது எல்லாமே அந்த வைரஸால உருவான அந்த ஜீவராசிகள் தான். இதுங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுங்க. அதாவது இதுங்க மேல மட்டும் நம்ம கால் வச்சோம்னா நம்ம அந்த இடத்துல இறந்து போயிருவோம். அதனால விஸ்பர் என்ன பண்றான்னா அதுங்க மேல எல்லாம் கால் வைக்காம வேக வேகமா அவ வீட்டுக்கு போய் அந்த பிழுக்களை கொண்டு வந்து சமைச்சு அவரோட அப்பாவுக்கு வந்து கொடுக்கறா. ஆக்சுவலி அவரோட அப்பாவால அதை சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா உடம்பு வழியா ஃபுட் டியூபை வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது வழியா தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடே கொடுக்கறா. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில மறுபடியும் விஸ்பர் என்ன பண்றான்னா அந்த நாளைக்கு தேவையான சாப்பாடெல்லாம் தேடுறதுக்காக அவ வெளியில போயிருப்பா. அந்த மாதிரி தேடிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தா வீட்டோட கதவு எல்லாமே திறந்திருக்கு. அப்படி வந்து விஸ்பர் வீட்டுக்குள்ள போகும்போது அங்க நிறைய பொருட்கள் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. விஸ்பரோட அப்பா என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா பில்கிரிம்ஸா உள்ள வந்திருப்பாங்க, அவங்க தான் உள்ள வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது விஸ்பர் என்ன பண்றான்னா அங்க என்னெல்லாம் பொருள் திருடு போயிருக்கு அப்படிங்கறத அவ செக் பண்றா. அந்த மாதிரி அவ பார்க்கும்போது அங்க நிறைய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவரு வந்து உயிர் வாழ்றதுக்கு ஒரு சின்ன எனர்ஜி வால்வ் தான் காரணமா இருக்கும். அந்த எனர்ஜி வால்வ் ஒரு பெரிய டேங்க் உள்ள இருக்கும். அந்த டேங்கோட வயர் எல்லாத்தையுமே அவங்க புடிங்க வச்சிருக்காங்க. இதனால இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம விஸ்பரோட அப்பா உயிர் போற நிலைமையில அவர் இருக்காரு. அதனால இவரை காப்பாத்துறதுக்காக விஸ்பர் இப்ப என்ன பண்ண போறான்னா அவளோட அங்கிள் ஜானை பாக்குறதுக்காக அவ போறா. ஆக்சுவலி ஜான் வந்து வேற யாருமே கிடையாது, இவரோட அப்பாவோட தம்பி தான் அவரு. இவர் கூட வந்து நிறைய சின்ன குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. எதுக்காகன்னா அவங்களோட ரத்தத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த சிட்டாடல் கிட்ட வித்து நிறைய விதைகளை வாங்கி அவரு வந்து அதை வளர வைக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால் கொஞ்சம் கூட அதை வளர வைக்க கூட முடியாது. இந்த சமயத்துல வெஸ்பர் வந்து அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு போகும்போது அங்க இருக்கிற நிறைய சின்ன பசங்க எல்லாரும் வித்தியாசமான ஒரு ஜீவராசியை சுத்தி நிக்கிறாங்க. அதை பாக்குறக்கே மனுஷன் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேரு ஜக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த சிட்டாடல் தான் உருவாக்கி இருப்பாங்க. இதையுமே இவர் வந்து ரத்தத்தை கொடுத்துதான் அவங்க கிட்ட இருந்து இதை வாங்கியிருப்பாங்க. ஆனா இதுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா கால்ல ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டு இது இப்ப சாகர நிலைமையில இருக்கு. இதை வந்து கொஞ்ச நாள் பாத்துக்கிறதுக்காக கூடவே ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கிட்ட அவர் என்ன பண்றாருன்னா
இதெல்லாம் இன்னைக்கு காப்பாற்ற முடியாது, அதனால இந்த கத்தி இதை வந்து கொலை பண்ணிரு அப்படின்னு அவன் சொல்றான். இந்த ஜக்கோட முதுகுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தழும்பு இருக்கும். அந்த தழும்புல வந்து கத்தியை வச்சு குத்துனாலே போதும், அது வந்து இறந்து போயிடும். இதை கேட்ட உடனே அவனும் என்ன பண்றான்னா அந்த கத்தியை வச்சு அந்த தழும்புலயே குத்தி அதை வந்து சாகடிக்கிறான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா வெஸ்பர் நேரா ஜான் கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட அப்பா சாகர நிலைமையில இருக்காரு, தயவு செஞ்சு எனக்கு உங்க உதவி தேவை. அந்த எனர்ஜி வால்வ்ல இருக்கிற எனர்ஜி தீந்து போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு அதை ரீஃபில் பண்ணணும், அதுக்கு உங்க உதவி தேவை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஜான் என்ன கேட்கிறாப்லனா எனக்கு உன்னோட ரத்தத்தை கொடுத்தா அதுக்கு பதிலா நான் அந்த எனர்ஜியை கொடுப்பேன்னு அவன் சொல்றான். அதனால இப்போ விஸ்பர் என்ன பண்றான்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லா அவளோட ரத்தத்தை வந்து ஜான் கிட்ட கொடுக்கறா. இந்த மாதிரி ரத்தத்தை வாங்கினதுக்கு அப்புறமா ஜான் என்ன சொல்றான்னா இந்த எனர்ஜியை வந்து சிட்டாடல் கிட்ட இருந்ததா நம்ம வாங்க முடியும், நான் இன்னும் உனக்கு 2 நாளைக்குள்ள அதை நான் வாங்கி தரேன்னு அவன் சொல்லுவான். இதை கேட்ட உடனே விஸ்பருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ எனக்கு இப்பவே தருவேன் தானே நான் உனக்கு ரத்தத்தை கொடுத்தேன், ஆனா 2 நாள் ஆகும்னு சொல்ற, அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு விஸ்பர் சொல்லும்போது அந்த எனர்ஜி வால்வ் இல்லைன்னா ஒன்னும் உங்க அப்பா இறந்து போயிட மாட்டாரு, கண்டிப்பா உங்க அப்பா 2 நாள் உயிரோட தான் இருப்பாரு, அதுக்குள்ள நான் எப்படியாவது அந்த எனர்ஜி வால்வை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது விஸ்பர் வந்து கேட்கிற மாதிரியே தெரியல, எனக்கு அந்த எனர்ஜி வால்வ் இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. இதனால செம்ம காண்டான ஜான் என்ன பண்றான்னா விஸ்பரை அவனோட வீட்டை விட்டே அவன் துரத்தி அடிச்சிடறான். நம்ம விஸ்பருக்கு வந்து இன்னும் ஆத்திரம் அடங்கவே இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம ரத்தத்தை கொடுத்தோம் இல்லையா, அதுக்காக வாச்சும் நம்ம அவன் வீட்டுல போய் எதையாவது ஒன்ன எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு அவன் முடிவு பண்றா. அதனால அவன் என்ன பண்றான்னா யாருக்கும் தெரியாம அவளோட வீட்டுக்குள்ள நுழையறான். அந்த ஜான் இருக்கான் இல்லையா, இந்த சிட்டாடல் கிட்ட இருந்து நிறைய விதைகளை வாங்கி தனியா ஒரு இடத்துல வச்சிருப்பான், அதை வந்து அவன் வந்து எடுக்கிறா. சோ இவன் நினைச்ச மாதிரியே அந்த விதையை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அவ கிளம்பிடுறா. நம்ம விஸ்பர் வந்து ஒரு சின்ன சயின்டிஸ்ட் மாதிரி, அவ வீட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன லேப் இருக்கும், அந்த லேபை வச்சு இந்த விதைய எப்படியாவது வளர வைக்க முடியுமா அப்படின்னு அவ யோசிக்கிறா. கூட இருந்த அவரோட அப்பா என்ன சொல்றப்பலனா அந்த லேப் என்ன நான் அந்த விதையை வளர வைக்கிறேன், நீ அதை வளர வைக்கிறேங்கிற பேர்ல அந்த விதையை அழிச்சிடாத அப்படின்னு அவர் சொல்லும்போது விஸ்பர் வந்து கடுப்பாயிடுறா. எனக்கு இதை கூடவா பண்ண வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி அவ வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. அந்த மாதிரி இவ ஓடி போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் நிறைய வித்தியாசமான ஜீவராசிகள் ஒரு லேடியோட உடம்புல இருந்து உயிரை வந்து எடுத்துட்டு இருக்கிறத அவ பாக்குறா. அந்த ஜீவராசிங்க கிட்ட இருந்து அந்த லேடியை காப்பாத்தி விஸ்பர் என்ன பண்றான்னா நேரா அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அந்த ஜீவராசி ஏற்படுத்தின அந்த காயங்கள் எல்லாத்தையுமே விஸ்பர் உருவாக்கின அந்த மெடிசன்ஸை வச்சு அவ சீக்கிரமாவே அதை குணமாக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் பார்த்த உடனே விஸ்பரோட அப்பா என்ன சொல்றாருன்னா யார் யாருன்னே தெரியாதவங்களை எல்லாம் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அதனால தயவு செஞ்சு அவங்க இங்க இருந்து துரத்தி விடு அப்படின்னு சொல்லும்போது விஸ்பர் அதுக்கு முடியாதுன்னு அவ சொல்றா. இந்த விஸ்பர் கூட்டிட்டு வந்தாலே அந்த லேடி அவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயே முழிப்பு வந்துருது. அவங்க காயத்தை பார்க்கும்போது இந்த காயம் ஆறி போயிருச்சு. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா நம்மள யாரும் இந்த இடத்துக்கு கடத்திட்டு வந்திருக்காங்க, நம்மளை வச்சு அவங்க ஏதாவது பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல விஸ்பரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சரி நம்ம ஏதோ ஒரு வீட்டுல தான் இருக்கோம், பத்திரமா தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. சோ இப்போ விஸ்பர் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, எதனால அந்த காட்டுல வந்து நீங்க அப்படி அடிபட்டு கிடந்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நானும் உன்ன மாதிரி தான், எனக்கு என்னோட அம்மா அப்பாவை எல்லாரையுமே அந்த சிட்டாடல்ஸ் கொலை பண்ணிட்டாங்க, நான் மட்டும்தான் எங்க போறதுனே தெரியாம காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டேன், எனக்கு இப்ப எங்க போறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது விஸ்பர் என்ன சொல்றான்னா நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க என்னோட வீட்லயே இருந்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இந்த ஜான் வந்து அந்த எனர்ஜி வால்வை கொடுக்காதனால அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. அவர் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்டேஜ்க்கே போயிடுறாரு. இந்த மாதிரி அவர் வந்து துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த லேடி இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி அவரு வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க காப்பாத்துறாங்க. அப்பதான் தெரியுது வெஸ்பருக்கு இந்த லேடியோட உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா இலியாஸ்னு ஒருத்தங்க என்னை காப்பாத்துறதுக்காக இங்க வராங்க, நான் அவங்க கூட வந்து போயிருவேன், என்னால ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே விஸ்பருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில விஸ்பர் வந்து திரும்பவும் சாப்பாடு தேடிட்டு அந்த ரோபோட்டை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போறா. அந்த மாதிரி போகும்போது இந்த சிட்டாடல்ஸோட ஒரு பிளேன் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கும். உள்ள வந்து யாராவது இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக விஸ்பர் போறா. இந்த மாதிரி அவ போய் பார்க்கும்போது உள்ள ஒரு வயசானவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை வந்து காப்பாத்தலான்னு விஸ்பர் ட்ரை பண்ணும்போது இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ஜானோட அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. கூடவே அந்த இடத்துக்கு ஜானுமே வரான். அவன் என்ன சொல்றான்னா இந்த சிட்டாடல்ஸ் தான் நமக்கு பிரச்சனையே கொடுக்கறது, அதனால இவனை நம்ம இங்கேயே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா அந்த ஆளோட மூச்சை மூடி அந்த இடத்துல கொலை பண்ண ட்ரை பண்றான். இதை பார்த்த உடனே விஸ்பர் என்ன சொல்றான்னா இல்ல அவரை விடுங்க, உயிரோட விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜான் வந்து அதெல்லாம் கேட்காம அந்த ஆளோட மூச்சை பொத்தி அந்த இடத்துல அவன் சாகடிக்கிறான். அதுக்கப்புறமா விஸ்பர் வீட்டுக்கு வந்த உடனே அந்த லேடி வந்து கேட்கறாங்க அம்மா உன்னோட அம்மா எங்க, உனக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது
சொல்லும்போது ஆமா என்னோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க, அவங்க பில்கிரிம்ஸ் இனத்தோட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ இன்னொன்னு சொல்றா, என்னன்னா என்னையும் என்னோட அப்பாவையும் அங்க வந்து சேர்ந்துக்க சொன்னாங்க, ஆனா நாங்க 2 பேருமே முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். என்னோட அம்மா பாடுற பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால ஒரு நாள் நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு எனக்காக அந்த பாட்டை பாடுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா என்னோட அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா இந்த பில்கிரிம்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க யாருமே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, எப்போதுமே அவங்களோட வாயை மூடியே தான் வச்சிருப்பாங்க. அதனாலே என்னோட அம்மா கிட்ட நான் பேசாம திரும்ப வந்துட்டேன். இப்ப வரைக்கும் அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நான் எங்க அம்மாவை திரும்ப போய் பார்க்கவே இல்லைன்னு அவ சொல்றா. இவ அப்படியே கட் பண்ணா விஸ்பர் என்ன பண்றான்னா அந்த ரோபோட்டை கூட்டிட்டு நேரா அந்த ஜானோட இடத்துக்கு வரான். எதுக்காகனா அந்த விதைகள் எல்லாம் திரும்பவும் கிடைக்குமாங்கறக்காக. இப்ப விஸ்பர் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அப்பா நீங்க உள்ள போய் பாருங்க, நம்மளால அந்த விதைகளை எடுக்க முடியுமா அப்படின்னு செக் பண்றதுக்காக நீங்க உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் என்ன பண்றாருன்னா அந்த ரோபோட் மூலமா உள்ள போய் என்னதான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக போறாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அவர் திரும்பவே வரல. இதை பார்த்த உடனே விஸ்பர் என்ன பண்றான்னா நேரா உள்ள போய் பாக்குறா. தன்னோட அப்பா இத்தனை நேரம் உள்ள என்ன பண்றா அப்படின்னு செக் பண்றதுக்காக போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல அந்த செடிகள் எல்லாம் வளர்ந்த நிலைமையில இருக்கும்போது நடுவுல அந்த ரோபோட்டை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம விஸ்பரை பார்த்த உடனே ஏற்கனவே நான் இங்க புதைச்சு வச்ச விதைகளை எல்லாம் காணாம போயிருச்சு, அதுவும் நீ வந்ததுக்கு அப்புறமா தான் காணாம போச்சு, இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த ரோபோட்டை வந்து அங்கேயே வச்சுட்டு ஜான் அந்த இடத்த விட்டு போயிடறான். வேக வேகமா வெஸ்பர் என்ன பண்றான்னா அந்த ரோபோட்டை கூட்டிட்டு நேரா காட்டுக்கு வரா. காட்டுக்கு வந்து தன்னோட அப்பா வந்து பேச வைக்க ட்ரை பண்ணும்போது அந்த ரோபோட்டால எதுவுமே பண்ண முடியல. அதை வந்து அவ பறக்க வைக்க ட்ரை பண்றா, அதால பறக்க முடியல, அதால பேச கூட முடியல. அதாவது அவன் என்ன பண்ணிருப்பான், அந்த விதைக்கு பதிலா இதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு காம்பனன்ஸை அவன் வந்து வெளியில எடுத்திருப்பான். வெஸ்பர் என்ன பண்றான்னா நேரா அவளோட வீட்டுக்கு அதை தூக்கிட்டு வந்து அதை சரி பண்ணணும்னு நினைப்பான். ஆனா அவளால சரி பண்ண முடியாது. இதை நினைச்சு வெஸ்பர் ரொம்பவே வருத்தப்படும் போது அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீ கொஞ்ச நேரம் இரு, இந்த ரோபோட்டை நம்மளால சரி பண்ண முடியும், இலியாஸ் மட்டும் இந்த இடத்துக்கு வந்துடட்டும், நாம இதை கண்டிப்பா சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா வெஸ்பர் வந்து இதை கேட்டு அழுதுட்டு இருக்கா. ஏன் இவன் வந்து இதை கேட்டு அழுகணும், ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் அந்த சிட்டாடல்ல இருந்து ஒரு ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிருக்கும் இல்லையா, அதை ஓட்டிட்டு வந்தவரை கூட இந்த ஜான் கொலை பண்ணிருப்பான்ல, அவர் வேற யாரும் இல்ல, இவங்க சொல்ற அந்த இலியாஸ் தான். இதை வந்து அவங்க கிட்ட சொல்ல முடியாம வெஸ்பர் உள்ள வச்சு ரொம்பவும் தவிக்கிறா. ஆனா ஒரு கட்டத்துல அதை வந்து சொன்ன உடனே இது கண்டிப்பா இலியாஸா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க கன்ஃபார்மே பண்றாங்க அது இலியாஸோட பாடி தான். இத பார்த்த உடனே அந்த லேடி கதறி கதறி அழுகுறாங்க. விஸ்பர் வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்தி நேரா அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அது மட்டும் இல்லாம இங்க கூட்டிட்டு வந்து அவ என்ன சொல்றான்னா, இனிமேல் நீங்க இந்த இடத்துல தங்கலாம், உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. சோ அதுக்கப்புறமா விஸ்பர் என்ன பண்றான்னா அவளோட அந்த ரோபோட்டையுமே சரி பண்ணி அவ அப்பா மூலமா பேச ஆரம்பிச்சிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் அந்த லேடி வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது அவங்க கழுத்துல வந்து ஒரு தழும்பை பாக்குறாங்க. அதாவது இந்த ஜக்கோட கழுத்துல எல்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியான ஒரு தழும்பு இவங்களோட கழுத்துலயே இருக்கு. ஆனா இந்த ஜக்குங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா இவங்க மட்டும் பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்காங்க. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா சிட்டாடல்ல இருந்து இலியாஸ் மட்டும் தான் நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாங்க, ஆனா அவரும் இப்ப உயிரோட இல்ல, இனிமேல் நம்ம சிட்டாடலுக்கு போனா அவங்க எல்லாருமே நம்மளை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா அந்த கத்தியை எடுத்து தன்னைத்தானே கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது விஸ்பர் இதை பார்த்தா பார்த்த உடனே இந்த கத்தியை தூக்கி வீசி அவங்கள வந்து காப்பாத்துறாங்க. இப்பதான் விஸ்பருக்குமே தெரிய வருது இவங்க வந்து ஒரு ஜக்குன்னு. இது தெரிஞ்ச உடனே விஸ்பர் லைட்டா கோவப்படுறா. ஆனா இவளை வச்சு அவ ஒரு பிளான் பண்றா. என்னன்னா இவங்க ஜக்குங்கிறனால இவங்களோட டிஎன்ஏ வச்சு அந்த விதையை வந்து எப்படியாவது வளர வைக்க முடியுமா அப்படிங்கறத அவங்க ட்ரை பண்ண பாக்குறாங்க. சோ அந்த வகையில விஸ்பர் என்ன பண்றான்னா அவங்க ரத்தத்தை எடுத்து அந்த விதையோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது அந்த கோடை வந்து அவ பிரேக் பண்ணி ஆகணும், அப்பதான் அந்த விதையை வந்து அவளால வளர வைக்க முடியும். இவன் நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட அந்த கோடை வந்து பிரேக் பண்ற நிலைமைக்கு போயிட்டா. ஆனா இன்னொரு விஷயத்த சேர்த்தாதான் அது முழுமையா முடியும். இந்த சமயத்துல அந்த லேடி அங்க வந்து அவங்களோட கதையை பத்தி சொல்றாங்க. அதாவது எல்லா ஜக்குமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி ரொம்ப வியர்டா தான் இருக்கும். ஆனா என்ன உருவாக்குன அந்த இலியாஸ் என்ன ஒரு மனுஷியா உருவாக்குனாங்க. ஜக்க வந்து உருவாக்குனதுக்கு காரணமே மனுஷங்களுக்கு வேலை செய்யறதுக்காக தான். ஆனா என்ன உருவாக்குனதுக்கு காரணம் வேற, என்ன ஒரு மனுஷனாவே உருவாக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து சிட்டாடலுக்கு எப்படியே தெரிஞ்சு போயிருச்சு. அவங்களுக்கு வந்து இதை சுத்தமா பிடிக்காதனால என்னையும் இலியாசையும் அவங்க கொலை பண்ணணும்னு நினைச்சாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நானும் அவரும் ஓடி வந்தோம். நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா அவரு சிட்டாடல் கிட்ட இருந்து தப்பிக்கும் போது அவரோட ஃபிளைட்டை கிராஷ் பண்ணி சாகடிச்சிட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனை இதோட முடியாது. கண்டிப்பா அந்த சிட்டாடல் என்னையும் தேடி வருவாங்க, என்னையும் அவங்க கொலை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் மட்டும் அவங்களோட கையில எப்படியுமே மாட்டக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே சமயம் நம்ம வெஸ்பர் வந்து சொல்லியிருப்பாங்க
சொல்லியிருப்பா இல்லையா, என்னோட அம்மா வந்து நல்லா பாட்டு பாடுவாங்கங்கிறது. அதை வந்து அந்த லேடிக்குமே அவ சொல்லி கொடுத்துருக்கா. அந்த வகையில அந்த லேடி அதெல்லாம் கத்துக்கிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த மியூசிக்கை அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வாசிக்கும் போது அப்பதான் விஸ்பர் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். என்னன்னா அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆகிறத அவன் நோட்டீஸ் பண்றா. இதை பார்த்த உடனே விஸ்பர் இன்னும் நல்லா வாசிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மொத்தம் விதையும் வந்து பாத்தீங்கன்னா கோடை பிரேக் பண்ணி இப்ப ஆக்டிவேட் ஆயிருச்சு. இதை பார்த்த உடனே விஸ்பர் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா இந்த விதையை வந்து நம்ம மரமா வளர்த்தி அது மூலமா நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்த நாள் காலையில ஜான் என்ன பண்றான்னா அவனோட அண்ணனை பாக்குறதுக்காக வரா, அதாவது விஸ்பரோட அப்பாவை பாக்குறதுக்காக. அந்த மாதிரி வரும்போது அந்த லேடியுமே பார்த்துறான். இந்த லேடியை பார்த்தது மட்டும் இல்லாம இந்த லேடிக்கு பின்னாடி ஒரு தழும்பு இருக்கு இல்லையா, அதையுமே அவன் நோட்டீஸ் பண்றான். அப்போ இதெல்லாம் வச்சு அவன் என்ன முடிவு பண்றான்னா, இவ ஒரு ஜக்குங்கிறத அவ கண்டுபிடிச்சாரான். நீ ஒரு ஜக்கா அப்படின்னு சொல்லி அவளை புடியலான்னு வரும்போது அந்த சமயத்துல விஸ்பர் கத்தி எடுத்துட்டு அவனை அட்டாக் பண்றதுக்காக வந்தாரா. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படியோ ஜான் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜான் என்ன நினைக்கிறான்னா, இந்த லேடியை எப்படியாவது தன்னோட இடத்துக்கு இழுத்துட்டு போகணும்னு அவன் நினைக்கிறான். ஆனா எதுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி இவங்க சண்டை போடும்போது விஸ்பர் என்ன பண்றான்னா கத்தியை எடுத்து அந்த ஆளோட கையிலேயே குத்தி அவனை பயமுறுத்தி அந்த இடத்த விட்டு துரத்தி விடுறா. ஜான் வந்து அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் சிட்டாடல் கூட ஒரு கம்யூனிகேஷனை அவன் மேற்கொள்றான். அதாவது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கம்யூனிகேஷன். அவன் என்ன சொல்ல வரானா, இந்த மாதிரி நீங்க ஒரு ஜக்கை வந்து தேட சொன்னீங்க இல்லையா, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். இவ அப்படியே ராத்திரி ஆகுது. விஸ்பரோட வீட்டுக்கு வெளியில வித்தியாசமான ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. விஸ்பரோட அப்பா இதை கேட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கு வெளியில சிட்டாடல்ஸ் வர்ற மாதிரி தெரியுது, உடனே நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஃபங்கஸ் மாதிரியான விஷயம் வந்து உள்ள பரவுது. அது என்ன பண்ணுதுன்னா, அப்படியே அந்த வீடு ஃபுல்லா பரவி பாய்சனை வந்து அது கக்க ஆரம்பிக்குது. இவங்க இதை பார்த்து உஷாரான உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து சுவாசிக்கல. இது மூலமா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப இந்த சமயத்துல விஸ்பரோட அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா சிட்டாடல் வந்து இங்க வந்ததே உன்னையும் அந்த லேடியும் கொலை பண்றதுக்காக தான். தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க, என்னால உங்க கூட எல்லாம் வர முடியாது, ஏன்னா அந்த தெம்பு என்கிட்ட இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விஸ்பர் என்ன சொல்றான்னா, என்னால முடியாது அப்படின்னு அவ சொல்றா. ஆனா விஸ்பரோட அப்பா அவளை விட விடாப்புரியா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு, அந்த லேடியை வச்சு காப்பாத்துறதுக்காக நீங்க இருந்து தப்பிச்சு போய் தான் ஆகணும். இந்த மாதிரிலாம் சொல்லும்போது வேற வழி இல்லாம விஸ்பரா என்ன பண்றான்னா அந்த லேடியை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு நேரா காட்டுக்குள்ள போறா. எந்த மாதிரி இவங்க தப்பிச்சு போகும்போது தான் தூரத்துல இருந்து பாக்குறாங்க என்னன்னா, இந்த சிட்டாடல்ஸ் எல்லாம் வந்து விஸ்பரோட அப்பாவை அந்த வீட்டோட வச்சு எரிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இதை பார்த்த உடனே அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது சிட்டாடலோட ஆளுங்க எல்லாருமே இவங்களை துரத்திட்டு வராங்க. இந்த மாதிரி இவங்க ஓடி போயிட்டு இருக்கும்போது விஸ்பர் என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல சிவப்பு கலர்ல இருக்கு இல்லையா, இந்த செடிகள் எல்லாம் நீ தொடாம வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூட்டிட்டு அவ போறா. ஆனா அந்த சிட்டாடல் இந்த மாதிரி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த புல்ல தெரியாம தொட்டுறான். இதனால என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற பூச்சிகள் எல்லாம் அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணி அவனோட உடம்பையே கூறு போட ஆரம்பிச்சிருதுங்க. ஆனா இவனுக்கு பின்னாடி வந்த அந்த சிட்டாடல் ரொம்ப தெளிவா அந்த புல்லுக்கு மேல படாம அங்கிருந்து நகர்ந்து வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து தப்பிச்சு இவங்க ரெண்டு பேத்தையுமே அவன் கண்டுபிடிச்சாதான். சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இவங்க மூணு பேத்துக்குள்ளேயே ஒரு சண்டை ஏற்படுது. இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேத்தால அந்த சிட்டாடல எதுவுமே பண்ண முடியல. அதனால விஸ்பர் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற அந்த புல்ல மறுபடியும் லைட்டா தள்ளி விடும்போது அதுல இருந்து வந்த பூச்சிக அதே மாதிரி அந்த சிட்டாடல அந்த இடத்துல கொலை பண்ணிடுதுங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் போகும்போது அந்த லேடி இப்பதான் அவங்க வந்து ஃபைனலா ரியலைஸ் பண்றாங்க என்னன்னா, கண்டிப்பா இவங்க எங்க போனாலுமே அந்த சிட்டாடல்ஸ் இவங்க வந்து துரத்திட்டு தான் இருப்பாங்க. இதனால அந்த பொண்ணுக்குமே ஆபத்து ஏற்படும். அதனால விஸ்பரை கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னால உனக்கு தான் ஆபத்து, தயவு செஞ்சு நீங்க இதை தப்பிச்சு போ, அந்த சின்ன விதையை வச்சு நீ தான் ஒரு இனத்தையே உருவாக்கணும், அந்த சிட்டாடல்ஸ்க்கு எதிரான ஒரு இனத்தை உன்னால தான் உருவாக்க முடியும், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது அவ முடியாதுங்கிற, ஏன்னா நான் உங்களை காப்பாற்றணும், நான் உங்களை காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு என் கூட இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளவோ சொல்லி ஒரு வழியா அவளை சம்மதிக்க வச்சுட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே சிட்டாடல்ஸும் என்ன பண்ணுதுங்கன்னா அந்த லேடியா அங்கிருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா விஸ்பர் என்ன பண்றான்னா அந்த பில்கிரிம்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிடுறான். அங்க வந்து உயரமா ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் மேல ஏறி அவ கையில இருக்கிற விதை எல்லாத்தையுமே வானத்துல தூக்கி எறியறா. அது எல்லாமே வெடிச்சு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு மூலையில போய் அது பூ மாதிரி பூமியில விழுகுது. சோ இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த விதை வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல செடியா மாறும், அதுக்கப்புறம் அது படிப்படியா மரங்களா மாறும், அது மூலமா இந்த உலகத்தை வந்து அவளால திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த படத்தோட சொல்றதோட இந்த கதை முடிவடையுது. ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்க அதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.